இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா கென் கருணாஸ் லீட் ரோலில் நடித்த யூத் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் கென் கருணாஸ் 10th பார்டரில் தான் பாஸ் ஆகிறாரு. அவங்க அம்மாவான தேவதர்ஷினி பிரின்சிபால் கிட்டே கெஞ்சி கூத்தாடி தான் +1 சேர்த்து விட்றாங்க. அப்பாவான சுராஜ் பேக்கரி வச்சுருக்காரு. இப்படி மார்க் வாங்குறதுக்கு என்னோட பேக்கரியில் வந்து சேரலான்னு சொல்கிறாரு. கென் கருணாஸுக்கு படிக்கிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருடைய இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதே பொண்ணை ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணுன்றது தான். ஸ்கூல் டேஸில் மீனாட்சி தினேஷை லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. கென் கருணாஸ் ஹீரோவாக டெபியூ பண்ணியிருக்காரு. லவ், காமெடி, இமோஷன் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பக்கபலமாக இருக்குது. டெபியூ ஹீரோன்னே சொல்ல முடியாது. 3 படத்தில் வர தனுஷ் ஸ்டைலில் பண்ணுறதாகட்டும், சிங்கிள் டேக்கில் டான்ஸ் ஆடுறதாகட்டும்னு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. சுராஜ் தண்ணி போட்டு வந்து எக்ஸ்-லவர் நினச்சி தப்பாக இங்கிலீஷ் பேசுறதுலையும், கிளைமேக்ஸ் முன்னாடி தான் படிக்காதனால எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தான் பையன்கிட்ட சொல்கிறதுலையும் ஆக்டிங் வேறு லெவல்னே சொல்லலாம். தேவதர்ஷினி ஒரு அப்பாவி அம்மாவை நடிச்சிருக்காங்க. பையன்கிட்ட பாசம் காட்டுறதுலையும் சரி, செகண்ட் ஹாஃபில் வர இமோஷனல் சீன்லையும் சரி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படத்தில் 3 ஹீரோயின், அனிஷ்மா அனில்குமார், மீனாட்சி தினேஷ் அண்ட் பிரியான்சி யாதவ். இதில் அனிஷ்மாவுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஹீரோக்காக ஸ்கூல்மேட் கிட்ட சப்போர்ட் பண்ணுற சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் நளினி பிரின்சிபலாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யூடியூபர் மணிகண்டன், அதுக்கப்புறம் கென் கருணாஸ் கேங்கில் வர பசங்க அபிஷன், தேவராசு, பப்ளு எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். காமெடி ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. புருஷலட்சணம் படத்தில் வர குஷ்பு அம்மன் சாங்கை ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிஷான்னு ரீமேக் பண்ணி ப்ளேஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் மன்மதன் படத்தில் வர மன்மதனேனி கலைஞ்சந்தான் பாட்டை ப்ளேஸ் பண்ண விதமும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. படம் 2 hours 20 minutes போகுது. 2 hours 20 minutes போகிற அளவுக்கு ஸ்டஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். 1 hour 45 minutesலேயே முடிச்சிருக்கலாம். இந்த படம் ஸ்கூல் டேஸில் ஆரம்பித்து ஸ்கூல் டேஸ்லேயே முடிஞ்சது. நல்லா ஸ்கூல் டேஸை வச்சு தான் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை எங்கேஜியும் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. 2016 காலகட்டமாக தான் காட்டுறாங்க. +2 ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கு வராங்க. இதுக்கு இன்டர்நெட்லேயே பார்த்துக்கலாம். அதில் இமோஷனல் சீனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இவங்க திணிச்ச மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது அட்டகத்தி, டானு, டிராகனு, மீசை முறுக்கு, ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் இந்த படத்தோடைய ரிசம்பிளன்ஸும் வந்து போகுது. இன்டர்வல் பிளாக் சந்தோஷ் சுப்ரமணியம் ஸ்டைலில் முடித்தது ரொம்ப நல்லா அமைஞ்சது. கதை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாமல் ஹீரோ லவ் பண்ணிகிட்டே இருக்காருன்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு 20 to 30 minutes கிரிப்பிக்கான ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. அது சுவாரஸ்யமாக இருந்தது. படத்துடைய ப்ளஸ் கென் கருணாஸ் டெபியூ டைரக்டராகவும் டெபியூ ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச கதையை சுவாரஸ்யமாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதில் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸ்கூல் காமெடி, ஸ்கூல் லவ், ஃபேமிலி சென்டிமெண்ட்னு ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வச்சுருக்காரு. இருந்தாலுமே டார்கெட் ஆடியன்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நல்லாவே தெரியுது. கென் கருணாஸ் அசுரன், விடுதலை 2, வாத்தின்னு சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணியிருக்காரு. ஹீரோவாகவும் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு இந்த படம் மூலிமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபர் விக்கி இந்த படத்தை கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காரு. எடிட்டர் நேஷ் அவர் பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் பிஜிஎம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பாட்டு நிறைய பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பாட்டுன்னு எனக்கு தெரியல. முட்டை கலக்கின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்சாக முடிஞ்சிருக்கு. இந்த யூத் இந்த படத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம். தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.